கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். இந்த உள்ளாட்சி தேர்தலில் தாவகவுடன் கூட்டணி தொடரும். 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 ஆமா, என்னங்க இன்னைக்கு சட்டசபைக்கு கூடுது. கவர்னர் வந்து நீங்க முதல்ல உரையாற்றுறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க, கடந்த ஆட்சியை வந்து குற்றம் சுமத்திருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆட்சியில நீங்க வந்து கூட்டணியில் இருந்திருக்கீங்க. ஆளுநர் இது வந்து முதல் தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அது செய்வாருன்னு நான் நம்புகிறேன், அது செய்வாங்கன்னு இன்னைக்கு நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ வெள்ளை அறிக்கை என்ன தெளிவாக என்ன சொல்லுது? கடன் சுமை அதிகம், ஆனால் அதுக்கும் மேலாக வட்டி சுமை. 100 ரூபாய் வருவாயில் 22 ரூபாய் வட்டிக்கே போகுது. அதுக்கப்புறம் 40 ரூபாய் கட்டாய செலவுக்கு, மொத்தம் 60 ரூபாய் கட்டாய செலவுக்கே போயிடுச்சு 100 ரூபாய் வருவாய் இல்லைன்னா. அப்போ மக்கள் பணிக்கு எங்கே? இதுதான் நடந்திருக்கு இந்த கடந்த 5 வருஷத்தில். தமிழ்நாட்டு தான் மற்ற மாநிலங்களுடைய மிக மோசமான இந்த வட்டி சுமையும் கட்டாய செலவு சுமையும். ஸோ ஆகையால் இதை தான் வெளியெடுத்திருக்காங்க. இதுக்காக இது ஏன் நடந்தது அதுவும் பார்க்கணும். ஏன்னா வருவாய் ஆட்சிக்கு கஜானாக்கு வந்ததுதா பரவாயில்ல, நடந்திருக்காது. சிலர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அதை நிறுத்தினாலே, அதை தடுத்தாலே நம்மளுடைய சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வெள்ளை அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஓகே, வணக்கம். நிதி நிலைமை சமாளிச்சிருவாங்களா? அதான் நிச்சயமா சமாளிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொன்னது மாதிரி வருவாய் கஜானாக்கு வர வேண்டிய வருவாய் வந்தாலே, தனிப்பட்ட முறையில் பாக்கெட்ல போகாம வந்தாலே சமாளிச்சலாம். நன்றி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.